கம்ஃபர்ட் ஃபுட்டுனாலே நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வருது தக்காளி சாதமாக தான் இருக்கும். குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பாதி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 4 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்தோம்னாக்கா நம்மளோட தக்காளி சாதம் செமையாக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இந்த சாதத்தை ஒரு பிளேட்டில் போட்டு வெறும் தயிர் பச்சடியை வச்சு சாப்பிட்டோம்னா அடடடடா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கவங்க. சாப்பிட்டு பாருங்கள்.